இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 20 பேசிக் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த 20 பேசிக் சென்டென்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு புக்கு இது. இந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு லெசன் இது. இப்போ இந்த புக்குக்கு வந்து ஆப் இருக்குது. ஆப் மூலியமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன சென்டென்ஸ் இருக்கோ எல்லாமே ஆப் மூலமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பேசணும்னு நினச்சோம் அந்த ஆப் மூலமாக பேசலாம். நம்ம என்ன கேள்வி கேட்கணுன்னா ஹிந்தியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும். அதே தமிழில் கேட்டிங்கன்னா ஹிந்தியில் வந்துடும். அந்த ஆப் வந்துடும். ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸு இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆமான்னு சொல்லணும். ஆமான்னு சொல்லணும். ஹான்னு சொல்லணும். ஹிந்தியில் வந்து ஜஸ்ட் ஹான்னு சொன்னால் போதும். HAAN ஹான்னு சொல்லுவாங்க இது. ஆனால் ஹான்னா ஆமாம். இப்போ இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா நஹி. இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா மேரே பாஸ் நஹி ஹை. ஓகே, நஹி என்ன போதும். நஹி என்ன இல்லை. ஓகே, இதில் வந்து சின்ன சின்ன பேசிக் சென்டென்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதே வந்து தயவு செய்துன்னு சொல்லணும். தயவு செய்து என்ன கிருப்பியா என்ன தயவு செய்து கிருப்பியா. இப்போ இந்த புக்கில் வந்து உங்களுக்கு வந்து பியூராக வந்து பேசுகிறதுக்காக இது வந்து பேசுகிறதுக்காக அதே வந்து எழுதுறதுக்கும் இருக்கும். இது வந்து டோட்டல் 4 புக்கு இதில். இது ஃபஸ்ட்டு புக்கு. ஃபஸ்ட்டு புக்கில் வந்து எழுதுறது பேசிக் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுவும் வந்து டெய்லி ஒவ்வொரு லெட்டர் தான் வரும். டெய்லி ஒரு லெட்டர் ஃபஸ்ட்டு எப்படி எந்த லெட்டர் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். பேசுகிறதுக்காக உங்களுக்கு இருக்கட்டும், உங்கள் வீட்டில் பிள்ளைங்க பேரங்க யாருக்குமே பேசுகிறதுக்காக ஒரு அருமையான புக்கு. ஆப் மூலயமா வந்துடும் இது. இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தன்யவாதன்னு சொல்லணும். தன்யவாதன்னா நன்றி. நன்றி தேங்க்யூன்னு சொல்லணும். அப்போ தன்யவாத். இவருக்கு தன்யவாத்னா நன்றி. மாஃப் கீஜியேன்னு சொல்லுவாங்க. மாஃப் கீஜியேன்னா மன்னிக்கவும். மாஃப் கீஜியேன்னா மன்னிக்கவும். இதில் வந்து இந்த முஜேன்னு எக்ஸ்ட்ரா இருக்குது. முஜேன்னா என்னை மன்னிக்கவும். அப்போ இங்கே வந்து என்ன வரணும்னா என்னை மன்னிக்கவும். முஜே மாஃப் கீஜியே ஆனால் என்னை மன்னிக்கவும். எப்பயுமே வந்து என்னன்னு சொன்னால் முஜே என்ன. மன்னிக்கிறது வந்து மன்னிக்கவும் மாஃப் கீஜியே. ஓகே, கீஜியன்னா பண்ணுங்கன்ற மாதிரி. மாஃப் கீஜியன்னா மன்னிக்கவும். லீஜியே. யஹன்னா இது. லீஜியேன்னா எடுத்துக்கோங்க, எடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. டேக் திஸ் ஆனால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை என்ன லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது முஜே தீஜியே. முஜேன்னா எனக்குன்னா முஜே எனக்கு. தீஜியேன்னா கொடுங்கன்னா தீஜியே. எனக்கு கொடுங்கன்னா முஜே தீஜியே. இப்போ இதே வந்து இங்கிலீஷில் இருக்கும். முஜே தீஜியே. ஓகே, கிவ் மீ. ருக்கியேன்னு சொல்லணும். ருக்கியேன்னா நில்லுங்கன்னு சொல்லணும். நில்லுங்க, காத்திருங்கன்னா வெயிட் பண்ணுறதுன்னா ருக்கியேன்னு சொல்லணும். அது நில்லுங்கன்னாமே ருக்கியே. ருக்கியே. ஓகே, இது வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆப்பும் இதுக்கு ஒவ்வொரு லெசனுக்கு இது பேஜ் நம்பர் 1. இது ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து உங்களுக்கு ஆப் மூலமாக வரும். அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த ஆப்பில் வந்து. இப்போ இங்கே ருக்கியேன்னு இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். அதில் ருக்கியேன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மார்க்கெல்லாம் கொடுக்கும். ஓகே, அதே சலியேன்னு சொல்லுவாங்க. சலியேன்னா போகலாம்னு. ஓகே, இப்போ இதில் லெட்ஸ் கோன்னு இருக்குது. லெட்ஸ் கோன்னா வாங்க போகலாம். ஸோ இதுக்கு என்னென்னா சலோன்னு வரணும் முதல்ல. சலியே வாங்க போகலாம். சலோன்னு வரணும். சலியேன்னா வாங்க போகலாம். அது பைட்டியேன்னு சொல்லணும். பைட்டியேன்னா சிடவுன் உட்காருங்கன்னா பைட்டியே. ஓகே, நில்லுங்கன்னு சொல்லணும். நில்லுங்கன்னா நில்லுங்கன்னா கடே ஹோயே ஆனால் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நில்லுங்கள். கேளுங்கன்னு சொல்லுங்கள். கேளுங்கன்னா சுனியே ஆனால் எழுந்து நில்லுங்க. சொல்லுங்க போலியே ஆனால் சொல்லுங்க. பேசுங்க. சொல்லுங்கன்னாவும் போலியேன்னு சொல்லணும். பேசுங்கன்னாவுமே போலியே. இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த உங்களுக்கு ஆப்பில் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கும்.
தேக்கியேன்னு சொல்லணும். தேக்கியேன்னா பாருங்க. தேக்கியே என்ன பாருங்க. பாருங்கன்னா தேக்கியே. ஓகே. அடுத்தது ஜாயியேன்னு சொல்லணும். ஜாயியே என்ன போங்க. கோ செல்லுங்க போங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கோன்னு சொல்லுவாங்க. அப்போது ஜாயியே ஜாயியே. இப்போ இது வந்து படிக்கும்போது வந்து ஜாயியேன்னு சொல்லணும். ஜாயியே. ஓகே. வாங்கன்னு சொல்லணும். வாங்கன்னா ஆயே. ஆயேன்னா வாங்க. ஜாயியேன்னா போங்க. ஆயேன்னா வாங்க. ஓகே. இதெல்லாம் பேசிக் சென்டென்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பேசிக் சென்டென்ஸ். ஓகே. நல்லது சொன்னால் சரின்னு சொல்லணும். சரியான அச்சா. ஓகே. அச்சான்னா சரி. அச்சா. ஓகே. இப்போ ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதுன்னா பகுத் அச்சா. இப்போ ஏதாவது சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்லணும். அச்சா ஹேன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னா அச்சா ஹே. ரொம்ப நல்லா இருக்குன்னா பகுத் அச்சா ஹே. பகுத் அச்சா ஹேன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னா. ரொம்ப நல்லா இருக்குன்னா பகுத் அச்சா. மிகவும் நல்லது. பகுத் அச்சா. சஹின்னு சொல்லணும். சஹின்னா சரி. இது சரி ஏன்னா சஹி ஹே. சஹின்னா சரியாக இருக்குது. ஓகே. இதில் வந்து அது சரின்னு இருக்குது. அது சரி. அது சரின்னா வஹ அச்சா. இங்கே என்ன வரணும்னா வஹான்னு வரணும். வஹ அச்சா ஹே. ஓகே. வஹ அச்சா ஹே இல்லை வஹ சஹி ஹேன்னா அது சரி. அது சரின்னா வஹ சஹி ஹே. நம்ம சரின்னு சொல்கிறோம். சரி. இதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து சஹி. தமிழில் சரி. ஹிந்தியில் வந்து சஹி. ஓகே. சஹி ஹேன்னா சரியாக இருக்குது. இது வந்து தவறுன்னு சொல்லணும். அது தவறு. அது தவறுனா வஹ கலத் ஹே. கலத். கலத்துன்னா தவறு. வஹ கலத் ஹே. வஹ கலத் ஹேன்னா அது தவறு. அது தவறுன்னா வஹ கலத் ஹே. நார்மலாக தவறுன்னா கலத் ஹேன்னு சொல்லணும். நார்மலாக தவறு கலத் ஹே. அது தவறுன்னா வஹ கலத் ஹே. ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு லெசனில் வந்து உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம நார்மலாக வந்து 2 எழுதணும். 2. இப்போ 2 எழுதுகிறோம். இது 2. ஓகே. எப்பயும் ஹிந்தியில் வந்து பாருங்கள், எல்லா ஹிந்திலையும் வந்து இந்த மேலே இப்படி கோடு இருக்கும். இந்த கோடு இருக்கும். எல்லா லெட்டர்ஸுக்கும் எல்லாமே ஹிந்தியில் நீங்கள் எதுவுமே பாருங்கள், எல்லாத்துக்கும் இப்போ கோடு இருக்கா மேலே? எல்லாத்துக்கும் கோடு இருக்கும் மேலே. ஸோ இதில் நார்மலாக நீங்கள் 2 எழுதுங்க. 2 எழுது மேலே போட்டோன்னா இது வந்து ரா. ஆர்ஏ ரா. ஓகே. ரான்னா இந்த 2 போட்டால் ரா. அவ்வளோதான். இப்போ நான் ரவி எழுதணுன்னா வி எழுதணும். இது ரா. ஃபஸ்ட்டு ரா. எப்பயுமே தமிழில் வந்து நம்ம ரான்னு எழுதும். அது ஹிந்தியில் ரா எழுதணுன்னா ஜஸ்ட்டு 2 போட்டு மேலே கோடு போட்டால் போதும். இன்றைக்கிக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 அதே மாதிரி 3 எழுதுனீங்கன்னு வச்சுங்க. 3 எழுது மேலே கோடு போட்டிங்கன்னா இது வந்து ஊ. இப்போ நம்ம தமிழில் இருக்கு இல்லையா, ஆனா வண்ணா அ ஆ இ இ உ ஊ. ஊ ஊன்னா இது 3. 2 போட்டால் ரா, 3 போட்டால் ஊ. இது வந்து இன்றைக்கிக்கு வந்து இது 2 மட்டும் பழங்க. இது வந்து எழுதுறதுக்காக நான் சொல்கிறேன். எழுதுறதுக்காக எங்கேயுமே 2 போட்டிருந்தா ரா, 3 போட்டிருந்தா ஊ. அவ்வளோதான். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்காவது வந்து எனக்கு இந்த புக்கு வேணும், இந்த சாஃப்ட்வேர் மூலயமா நான் வந்து பேச பழகணும். இப்போது இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஹிந்திங்க வந்து எப்படி இருக்குன்னா பிராத்மிக் மத்தியமான எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் 8 லெவல் பண்ணவங்களுக்கும் ஹிந்தி வந்து பேச தெரியாது. அதில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் ஹிந்தி வந்து நார்மலாக வெளியில் யாருக்கும் பேச தெரியாது. ஆனால் இது வந்து நம்ம புக்கு 4 புக்கு இருக்குது டோட்டல். இது ஃபஸ்ட்டு புக்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பேச வந்துடும். இது பேசுகிறதுக்காக முக்கியமான நல்ல புக்கு. அதே மாதிரி இதில் எழுதுறதுக்கும் பேசிக் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியும். ஓகே. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். அதுக்கு எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. தேங்க்யூ.